இந்த நபர் அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு பாம்பை வச்சுட்டு அது கூடவே ஏகப்பட்ட ஸ்டீல் ஸ்க்ரூஸ் ஆணி எல்லாம் தூக்கி போட்டு நிரப்புறான். அதுக்கு பிறகு அந்த பாம்பை ட்ரிகர் பண்ற டிவைஸை மேலோட்டமா வச்சுட்டு அது மேல ஒரு டேப்பை போட்டு நல்லா டைட்டா ஒட்டி எதுவுமே தெரியாத மாதிரி பர்ஃபெக்ட்டா பேக் பண்ணிடுறான். அப்புறம் அந்த பாக்ஸ்ல ஒரு டெலிவரி அட்ரஸ் ஒட்டி அதை ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு அனுப்புறான். அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸும் அந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே ஆட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூபிளான பொருள் இருக்கு போலன்னு நினைச்சுக்கிட்டு அதை பிரிச்சு கூட பார்க்காம அதை அப்படியே டெலிவரி பாய் கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ண அனுப்பிடுறாங்க. டெலிவரி பண்ற நபரும் ரொம்ப சீக்கிரமா அதை எடுத்துட்டு வந்து கஸ்டமர் கையிலேயே கொடுத்துறாரு. அவங்களும் அதுக்கு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த பாக்ஸ் வந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சிசர் எடுத்து அதை அப்படியே ஓபன் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வராங்க. வந்து இதை பார்த்துட்டு இது ஏதோ தீவிரவாத தாக்குதல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த பாம்பு வெடிச்சதுல 10 பேருக்கு மேல செத்து போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு அடிலாம் கூட பட்டிருக்கும். நல்லவேளை இப்படி டெலிவரி பண்ண நபர் மட்டும் சின்ன காயங்களோட தப்பிச்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அவர் கொடுத்த ஷிப்பிங் அட்ரஸை வச்சு ஒரு நபர் வீட்டுக்கு வந்து அவர் அப்படியே கையும் காலமா பிடிச்சிடுறாங்க. ஆனா அவர் பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கிறாரு. நான் இந்த லாஜிஸ்டிக் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். முன்னாடி நாள் தான் எங்க கம்பெனிக்கு ஒரு மிஸ்டீரியஸ் நபர் வந்து இதே மாதிரி 2 பெட்டியை கொடுத்து வேற வேற அட்ரஸ்ல டெலிவரி பண்ண சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி 2 பெட்டியானு தெரிஞ்ச உடனே அந்த டீமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த இன்னொரு பெட்டியையும் இன்னொரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. அந்த பையனுடைய அம்மா அவங்கிட்ட அந்த பெட்டியை கொடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு வரலான்னு போறாங்க. இப்போ அவன் வேற அந்த பெட்டியை ஓபன் பண்ண போறான். இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்களுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு பயங்கர ஸ்பீடா கார் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்து அந்த லேடிக்கு போலீஸ் கால் பண்றாங்க. ஆனா அந்த லேடி பக்கத்துல இருந்த டேபிள்ல போனை வச்சுட்டு சைலண்ட்ல வேற போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பையனும் அந்த பாக்ஸை கிட்டத்தட்ட 70% ஓபன் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நல்லவேளை எப்படியோ ஸ்வாட் டீம் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பையன் கிட்ட அந்த பாக்ஸை ஓபன் மட்டும் பண்ணிடாத, அப்படியே பொறுமையா கீழே வைன்னு சொல்றாங்க. அவனும் அந்த ஆபீசர் சொல்ற மாதிரி அப்படியே அந்த பெட்டியை பொறுமையா கீழே எடுத்துட்டு போறான். கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போனா கூட அந்த பாம் ட்ரிகர் ஆகி அப்படியே வெடிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த லேடியும் அந்த சின்ன பையனை அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ரொபோட்டிக் காரை உள்ள அனுப்பி பொறுமையா அந்த பெட்டியை அப்படியே எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. அந்த ரொபோட்டிக் காரும் அந்த பாக்ஸ் அப்படியே பொறுமையா எடுத்துக்கிட்டு வெளியில வந்து வெளியில வச்சிருந்த ஒரு பிளாஸ்ட் ப்ரூஃப் சாம்பருக்குள்ள போடுது. போட்ட உடனே அந்த டோரை மூடிட்டு 3, 2, 1ன்னு சொல்லி உடனே அந்த பாம்பை அதுக்குள்ளேயே வெடிக்க வச்சிடுறாங்க.